முக்கோணவியல் 5 மார்க்ஸ். இந்த முக்கோணவியல் பாடப்பகுதியில் நம்ம போடுற இரண்டாவது வீடியோ இது. முதல் வீடியோ 2 மார்க் பார்த்தோம். அறிமுக பகுதியும் 2 மார்க்கும் முதல் வீடியோவில் இருக்குது. இரண்டாவது வீடியோவில் ஃபஸ்ட்டு 5 மார்க். இந்த புத்தகத்தில் ஒரு பாடப்பகுதியில் உள்ள 5 மார்க்கை 3 மாடலாக பிரிச்சுக்கலாம். மாடல் 1 கணக்கு இது மாதிரி வரும். கலங்கரை விளக்கம், எதிரெதிரான 2 கப்பல்கள், பார்க்கக்கூடிய கோணம், கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு, அல்லது மேலே ஒரு ஹெலிகாப்டர், ஒரு ஏரோப்ளேன், அதில் இருந்து 2 பக்கத்தில் உள்ள பொருள்களை பார்க்கலாம், அல்லது ஒரு பெரிய மரத்தின் மீது இருந்து இந்த சைடு உள்ள 2 பொருள்களை பார்க்கலாம், பெரிய கட்டடத்தின் மீது இருந்து பார்க்கலாம். இது போன்ற கணக்குகள் மாடல் 1. இதில் ஒரு சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. 2 கோணங்கள் 30 டிகிரி 60 டிகிரி. எதிர்ப்பக்கத்திலிருந்து நம்ம அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் வகுக்க வேண்டும். tan 30 டிகிரி மதிப்பு 1/√3, அப்போ h√3. tan 30 டிகிரிக்கு எதிர்ப்பக்கம் h எனில் அடுத்துள்ள பக்கம் h√3. 60 டிகிரிக்கு எதிர்ப்பக்கம் h எனில் வகுக்க வேண்டும் h/√3. இது முதல் மாடல். 30 டிகிரி கோணத்தில் உள்ள முக்கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் h எனில் அடுத்துள்ள பக்கம் h√3. 60 டிகிரி கோணத்தில் உள்ள முக்கோணத்திற்கு எதிர்ப்பக்கம் h எனில் அடுத்துள்ள பக்கம் h/√3. இது மாடல் 1. மாடல் 2 இது போன்ற கணக்குகள். இதை விட இன்ட்ரெஸ்ட் 3வது மாடல் இது போன்று. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாடல் 1 இருக்கக்கூடிய கணக்கு. 2 கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் 2 பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன. இது கலங்கரை விளக்கம். 2 கப்பல்கள். இரு கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணம் முறையே 30 டிகிரி மற்றும் 45 டிகிரி. கலங்கரை விளக்கத்தின் உயரம் 200 மீட்டர் எனில் 2 கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு காண்க. ஈசி. கலங்கரை விளக்கத்தின் உயரம் கொடுத்தாச்சு, எதிர்ப்பக்கம் கொடுத்தாச்சு, அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணும், வகுக்கணும். இதுவும் எதிர்ப்பக்கம் 200, அடுத்துள்ள பக்கம் tan 45 டிகிரியால் வகுக்க வேண்டும். பேர் கொடுத்துக்கலாம். ஏபி என்பது கலங்கரை விளக்கத்தின் உயரம், சிடி என்பது கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. கோண அளவு ஒன்று 30 டிகிரி, இன்னொன்று 45 டிகிரி. இந்த முக்கோணம் ஏபிசி தீட்டா = 30 டிகிரி, எதிர்ப்பக்கம் 200 மீட்டர் எனில் அடுத்துள்ள பக்கம் 200/tan 30 டிகிரி. tan 30 டிகிரி மதிப்பு 1/√3, அப்போ 200 × √3 மீட்டர். இப்போ பிசியினுடைய தொலைவு 200√3 மீட்டர். அதே போல் முக்கோணம் ஏபிடி கோண அளவு தீட்டா 45 டிகிரி, எதிர்ப்பக்கம் 200 எனில் அடுத்துள்ள பக்கம் 200. ஏன்னா tan 45 டிகிரி மதிப்பு 200 மீட்டர் தான் வரும். இப்போ பிடியினுடைய தொலைவு 200√3. இப்போ பிடியினுடைய தொலைவு 200 மீட்டர். இப்போ 2 கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு சிடி தான். பிசியையும் பிடியையும் கூட்டுறோம். 200√3 + 200. 200 பொதுவாக தான் √3 + 1. இங்கே சுருக்குதல் தான். √3 மதிப்பு 1.732 + 1 கூட்டினோம்னா 2.732. இந்த 2.732 200 பெருக்கினால் கிடைப்பது 546.4. இதுதான் 2 கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு, 546.4 மீட்டர். அடுத்த கணக்கு. கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து எதிரெதிர் பக்கங்கள் 2 கப்பல்கள் போகின்றன. கோண அளவு உயரம் h, கோண அளவு 30 டிகிரி 40 டிகிரி இறக்க கோணம். இறக்க கோணம்னாலே இசட் போட்டு அப்படியே இதை மாற்றிடலாம். ஒன்று விட்ட கோணங்கள் சமம். இங்கே அதே மாதிரி தான், ஒன்று விட்ட கோணங்கள் சமம், 60 டிகிரி ஆயிரும். கலங்கரை விளக்கத்தின் அடிப்படை ஒரே கோட்டில் அமைகிறதுனா ஓகே. 2 கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு 4h/√3 மீட்டர் என நிரூபிக்க அவங்களே கொடுத்துட்டாங்க. போனனுக்கு இது கணக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான், அதனால் பார்க்கலாம். ஏபிசி முக்கோணம் தீட்டா 30 டிகிரி, எதிர்ப்பக்கம் h, அடுத்துள்ள பக்கம் h/tan 30 h√3 மீட்டர். அடுத்த செங்கோணம் முக்கோணம் ஏபிடி தீட்டா 60 டிகிரி, எதிர்ப்பக்கம் h, அடுத்துள்ள பக்கம் h/tan 60 h/√3 மீட்டர். ஸோ 2 கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு சிடி, ரெண்டையும் கூட்டுறோம். h√3 + h/√3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் √3 × √3 3h + h/√3 4h/√3 மீட்டர். சிம்பிள். எதிர்ப்பக்கம் h கொடுத்துருக்காங்க 30 டிகிரினா இது அடுத்துள்ள பக்கம் h√3. எதிர்ப்பக்கம் h கொடுத்துருக்காங்க கோணம் 60 டிகிரிங்கிறதுனால அடுத்துள்ள பக்கம் h/√3. இப்போ h√3யும் h/√3யும் கூட்டினோம்னா 4h/√3 மீட்டர். இது அவங்களே கொடுத்துருக்காங்க. இது ஒரு எளிமையான முதல் மாடல் கணக்கு. 2 கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு 4h/√3 மீட்டர். அடுத்தது ஒரு அலகு பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு. கலங்கரை விளக்கம் இருக்கும் இடத்தில் எதிரெதிர் திசையில் 2 கப்பல்கள் பயணம் செய்கின்றன. கலங்கரை விளக்கத்தின் உச்சியில் 2 கப்பல்கள் இறக்க கோணங்கள் முறையே 60 டிகிரி மற்றும் 45 டிகிரி. இதை இறக்க கோணம் மாற்றி அப்படியே மாற்றிக்கலாம். ஒன்று விட்ட கோணம் சமம் 60 டிகிரி 45 டிகிரி. இது h.
கப்பல்களுக்கு இடையுள்ள தொலைவு 200 × √3 + 1/√3 மீட்டர். அவங்க கொடுத்துருக்காங்க ஒன்றும் கப்பல்களுக்கு இடையுள்ள தொலைவுன்னு. கலங்கரை விளக்கத்தின் உயரம் காண்க. அவங்க கொடுத்துருக்க அளவு இது. நம்ம ஒன்று கண்டுபிடிப்போம். முக்கோணம் பேர் வச்சுக்கலாம், ஏபிசி ஏபிடி. ஏபிசிங்கிற முக்கோணம் தீட்டா 45 டிகிரி, எதிர்பக்கம் கச்சு எனில் அடுத்துள்ள பக்கம் கச்சு தான். அடுத்த முக்கோணம் ஏபிடி தீட்டா 60 டிகிரி, எதிர்பக்கம் கச்சு எனில் அடுத்துள்ள பக்கம் h/√3. நோ டவுட். இப்போ 2 கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் இது. நம்மளுடைய ஆன்சர் என்ன? h + h/√3. ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம்னா 200 × √3 + 1/√3. இது அவங்க கொடுத்துருக்க கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது h + h/√3. ரெண்டாவது ஸ்டெப்பு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா √3 h + h/√3. அடுத்த ஸ்டெப்பு ஹச்சை காமனாக எடுத்துட்டோம்னா √3 + 1/√3. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மீதம் உள்ளது h = 200 மீட்டர். h என்பது கலங்கரை விளக்கத்தின் உயரம், தட் இஸ் 200 மீட்டர். இது மாடல் 1 உள்ள சில கணக்குகள் பார்த்துருக்கோம். இதே போன்ற கணக்குகள் புத்தகத்திலிருந்து பயிற்சி செய்து பார்க்கலாம். நன்றி. அடுத்த வீடியோ 3வது வீடியோ 5 மார்க்கில் மாடல் 2.